அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம நேத்து கூறியது போலவே மிக கடுமையான புரட்சி வீரர், விடுதலை போராட்ட புரட்சி வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டு ஒடிசாவுல பிறந்தவர். இந்திய விடுதலையை தன் உயிர் மூச்சாக கொண்டு அயராது பாடுபட்ட தன் நிகரில்லாத புரட்சி வீரர் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் என்று. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் பாரம்பரிய பெருமை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர். 1897 பிறந்தார். பாப்டிஸ்ட் மிஷன் பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார். கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் உயர்கல்வி கற்றார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி குருவை தேடி அலைந்தார். குரு கிடைக்காததால் தந்தை சொன்னபடி 1915 கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். அங்கே இனவெறி பிடித்த ஆசிரியர்களுடன் நடைபெற்ற மோதல் காரணமாக சுபாஷும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 ஆண்டுகள் வேறெந்த கல்லூரியிலும் சேர முடியாதவாறு தடையும் விதிக்கப்பட்டது. CR தாஸ் உதவியுடன் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். மாணவர்களுக்குரிய படைப்பயிற்சியிலும் சிறப்பாக தேறினார். ICS பட்டம் பெற்றார். ஆனால் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயனிடம் வேலை பார்க்க கூடாது என்ற எண்ணத்தில் அந்த பதவியை லண்டனிலேயே துறந்தார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற தன் விருப்பம் குறித்து CR தாஸுக்கு கடிதம் எழுதினார். அவரை வரவேற்று பதில் கடிதம் அனுப்பினார் CR தாஸ். இவரது திறனை நன்கு புரிந்து கொண்டிருந்த GR தாஸ் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக வெறும் 25 வயதேயான சுபாஷை நியமித்தார். மாணவர்களிடையே விடுதலை உணர்ச்சி பொங்கு வண்ணம் சொற்பொழிவாற்றி அறிவு வளர்த்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தலைமையேற்று நடத்திய ஜெனரல் டயரை சுட்டுக் கொண்ட உத்தம் சிங்கை கண்டித்து காந்திஜி அறிக்கை விட்டார். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அவரை பாராட்டி கடிதம் அனுப்பினார். காந்திஜிக்கும் இவருக்கும் மோதல் ஆரம்பமானது. மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போஸ் கொல்கத்தா நகரில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். இவருக்கு ஆதரவு பெருகி வருவதை கண்ட பிரிட்டிஷ் அரசு ஏதோ காரணம் காட்டி இவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையில் இருந்தபடியே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். மருத்துவமனையில் இருந்தபடியே இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர். சிறையில் இருந்து வெளியே வந்து உடல்நிலை தேறியவன் 1930 ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய விடுதலைக்காக ஆதரவு திரட்டினார். 1941 சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை உருவாக்கி ஆசாத் ஹிந்த் என்ற ரேடியோ மையத்தையும் நிறுவி நாட்டுக்கென தனி கொடியை அமைத்து ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி பெண்களுக்கென தனிப்பிரிவு ஏற்படுத்தி அதற்கு ஜான்சிராணி படை என பெயரிட்டார். இந்திய புரட்சி நாயகரும் இந்தியாவின் தன்னிகரற்ற புரட்சி சுதந்திர போராட்ட வீரருமான இவர் 1945 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி விமான விபத்தில் 48வது வயதில் உயிரிழந்ததாக ஜப்பான் அரசு அறிவித்தது. ஆனால் இவருடைய மரணம் குறித்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் இன்னைக்குமே நிலவிக் கொண்டிருக்கின்றன. முக்கியமான ஒரு விடுதலை போராட்ட புரட்சி வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை ஒடிஷாவுக்கு பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு IAS இருக்காரு. அவர் ஒடிஷாவுக்கு தமிழர் ஒடிஷாவை ஆட்சி செஞ்சார். இந்த சமகாலத்துல ஒரு நிர்வாகவியல் தலைமையிடத்துல இருந்து அரசியல் தலைமையா இருந்த முதலமைச்சருக்கு மெய்காப்பாளர் மாதிரி நேர்முக உதவியாளர் மாதிரி செயல்பட்டார். நேர்முக செயலாளர் மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. தமிழர் இருந்த ஒரு ஒடிஷா மாநிலம். அங்க பாரம்பரிய பெருமை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சிறையில் இருந்தபடியே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைந்திருக்கிறார் இவரு. எம்ஜிஆர் தமிழகத்துல திருமங்கலம் தொகுதியில வெற்றி அடைந்ததா ஞாபகம் சரியா தெரியல. திருமங்கலம் அல்ல ஆண்டிப்பட்டியா இருக்கும். ஆண்டிப்பட்டி தான் நான் நினைக்கிறேன். இறுதியாக நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள்.
நன்றி.